நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. Hello. Mic check 1 2 3. தொடர்வது தந்தியின் மைக் செக். பெரியாரை கொள்கை தலைவராக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளதால் விஜயை ஏற்றுக்கொள்ளவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெளிவுபடுத்தியுள்ளார். வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளல. கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க. கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஒக்கும் அதை நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க. சரி, அதுலலாம் ஒரு இதுவும் இல்லை. திருப்பி பெரியார் என் வழிகாட்டின்ட்டீங்க. அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துருது. பெரியார்கிட்ட இருந்து நம்ம எங்க அடிப்படையில் முரண்படுறோம்னா, எடுத்த உடனேயே உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழியை ஒரு தேசியனத்தின் சனியன்னு சொல்லிடல. காட்டு மிராண்டிகளின் பாசை, முட்டாள்களின் பாசை, தமிழ் சனியன்னு சொன்னதோடு இல்லாம அதை விட்டு ஒழியுங்கள்னு சொல்லிடுறவள. தாய்மொழியை ஒழிக்கணுங்கும் போத நமக்கு ஒரு எதிரி ஆயிடுறவள. என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராயின்னா, நீங்க தமிழ் என்று பேசல, தமிழர் என்று பேசல, மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள்னு பேசுறாப்ல. சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசுனது இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது. அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். இல்ல அகில உலக அப்படித்தானே ஆரம்பிச்சிருக்கணும். தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அவனுடைய நிலம், வளம், மக்களின் நலம், இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைன்னா அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல. அப்ப அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேறையாயிருச்சு, நம்ம கோட்பாடு வேறையாயிருச்சு. இப்ப அதை பத்தி பேசி நமக்கு பயன் இல்லை. நம்ம யாரோடும் சேரல, தனிச்சு 8 கோடி மக்களோடு சேர்ந்து போட்டிடுறோம். Hello. Mic check 1 2 3. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.